ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமி டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர்ஃபுல்லான பேல் பூரி. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாட் இது. இந்த சாட் வந்து அப்படியே நல்லா மொறுன்னு ஈவினிங் டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ இப்போது இதோட ரெசிபி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்ரீன் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம 3/4 கப் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் எடுக்க போகிறோம். அண்ட் 1/4 கப் புதினா. நான் 2 க்ரீன் சில்லிஸ் எடுக்க போகிறேன். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பீல் பண்ணி வச்ச ஜிஞ்சர் போட போகிறேன். ஜீரகம், ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இது இப்போ கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் ஆயிருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம். க்ரீன் சட்னி பாருங்கள் இவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டாமரிண்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாமரிண்ட் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1 ஹவராக வந்து ஹாட் வாட்டரில் டாமரிண்டை சோக் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. இதில் நம்ம 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வெல்லம் போட போகிறோம். இந்த சாஸ் தான் உங்களுக்கு பேல் பூரிக்கு ஸ்வீட்னஸே கொடுக்க போகுது. ஸோ இதில் 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட போகிறோம். ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போது இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஸ்லிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சட்னி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இதையும் செப்பரேட்டாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம். வாவ், டாமரிண்ட் சட்னி எவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெட் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரெட் சட்னிக்கு வந்து நான் 20 சில்லிஸை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour சோக் பண்ணால் போதும். ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதில் ஒரு 10 garlic cloves நம்ம போட போகிறோம். இதை நல்லா பீல் பண்ணிவிட்டு கார்லிக்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட், 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தான் அந்த ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணிக்க போகிறோம். தட்ஸ் ஆல். இப்போ இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணால் ரெட் சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இது 1/2 கோர்ஸில் பிளெண்ட் ஆகிருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா ஃபைன் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெட் சட்னி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேல் பூரி எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே நான் ஆனியன்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் எடுத்துருக்கோம். இதெல்லாமே நம்ம அப்படியே ராவாக சாப்பிட போகிறோங்கிறதுனால குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோஸை நல்லா குட்டி குட்டியாக செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப அப்படியே ஓவர் பாயில் பண்ணிடாதீங்க, லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா ஸ்பைஸ் அண்ட் டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ண போகிறது இந்த பொட்டேட்டோ தான். நெக்ஸ்ட் இதில் நம்ம ரா மேங்கோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எல்லாமே அப்படியே ரொம்ப புளிப்பாக அந்த பேல் பூரியில் நல்லா மிக்ஸ் ஆகி அது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம 1 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி மேங்கோ போட்டிருக்கிறதுனால ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சமாக போட்டால் போதும். அடுத்தது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 3 சட்னியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைஸ் சட்னியும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பைசி ஆகிடும். ஸ்வீட் சட்னி. ஸோ எல்லாருக்குமே பேல் பூரி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 4 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ்,
1/2 teaspoon salt. நெக்ஸ்ட் இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் போட போகிறோம். இதுக்கு நல்ல கரகரப்பு தன்மை கொடுக்கறதுக்காக இந்த சேவ் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபைனலாக நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் பொரி இது எடுத்திருக்கோம். ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் பொரி. இதுதான் இது பயங்கரமான டேஸ்ட் கொடுக்க போகுது. இது அப்படியே பூ போல் போட்டுட்டு நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி பண்ணதும் சாப்பிட்டுருந்தீங்க. அப்போ தான் இந்த பொரியெலாம் நமுத்து போகாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கூட இது எல்லாமே நமுத்து போயிடும். ஆஹா, இந்த ஃப்ளேவரே அப்படியே பயங்கரமாக இருக்குது. எனக்கு நல்லா அந்த வாசனை வருது. நம்ம சாட் ஷாப்பில் நின்று சாப்பிடும்போது எவ்வளோ வாசனை வரணுமோ அந்த மாதிரி வருது. இது எப்போ சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். வாவ், இப்போ இந்த பேல் பூரி நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குங்க. நல்லா புளிப்பு, காரம், ஸ்வீட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி சும்மா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நான் இது எல்லாத்தையும் காலி பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நான் போடுற அப்டேட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.